அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சமையல் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு பட்டாணி வெஜிடபிள் கூட்டு. அதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் 4 மணி நேரம் ஊற போட்ட பட்டாணியை அதில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கோம், கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, கேரட்டு இது எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து நறுக்கி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ முட்டைக்கோஸ் இருந்ததுன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்காங்க. முட்டைக்கோஸ் இல்லை அப்படின்னா இந்த காய்களே போதும். கோஸையும் போட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். அதில் இந்த காய்கள் அனைத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் அதில் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சாப்பிட முடியாது. தேவைப்பட்டால் கூட அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் காய்கள் எல்லாத்தையும் போட்டு மஞ்சளும் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்ல ஒரு கிளறி நல்ல அந்த காய்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேரணும். தேவைப்பட்டால் ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட வச்சுக்காங்க. காய்கள் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இதை குக்கரை நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு மேக்சிமம் 3 விசில், அதுக்கு மேலே வேண்டாம். 3 விசில் உள்ளே எடுத்து இந்த குக்கரை நம்ம ரிலீஸ் பண்ணோன்னே எடுத்து அடுத்த இதுக்கு போகணும். இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த காய்களும் நல்லா வெந்துருச்சு. அதில் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதில் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்ல இப்போ ஒரு கிளறிட்டு அதில் ஒரு கரைசல் அதில் ஊற்றுறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலை மாவு ஒரு கரண்டி, கடலை மாவு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் போட்டு நல்ல கடலை மாவை கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. கடலை மாவு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டு, சாம்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அதை கெட்டிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கு தான் அந்த கடலை மாவு. கல்யாண வீடுகளில் சமையல்காரங்களாம் திடீர்னு சாம்பார் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா கடலை மாவை கரைச்சி அதில் ஊற்றிடுவாங்க, கட்டி ஆகிடும். அது ஒரு ட்ரிக்கு. ஆனால் இது கெடுதலும் கிடையாது, ரொம்ப நல்லதுதான். இப்போ நம்ம அந்த கடலை மாவு கரைசலையும் ஊற்றிருக்கோம். நல்ல ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடுறோம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு இந்த கடலை மாவு கரைசலும் அதோடு சேர்ந்து இந்த பட்டாணி வெஜிடபிள் கூட்டு ரொம்ப கெட்டியாக வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரும். அது சரியாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது தாளிச்சு கொட்ட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நம்ம இப்போ தாளிச்சு கொட்டுறோம். அதில் மிளகாய் வெத்தல், கருவேப்பிலை, இஞ்சி, சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கின இஞ்சியையும் அதில் போட்டு இப்போ நல்ல நம்ம தாளிச்சு கொட்டுறோம். நல்ல கடுகு வெடிக்கணும். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்ல பொன்னிறமாக ஆகணும். அது அளவுக்கு நம்ம இதில் நம்ம இது பண்ணிட்டு தாளித்து அந்த கூட்டில் இப்போ கொட்டிடுறோம். கூட்டில் கொட்டின பிறகு இது ஒரு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கறது தான் இந்த தாளித்து கொட்டுறது. இப்போ அது நல்ல தாளித்து கொட்டிட்டோம். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா சரியான பக்குவம், அருமையாக இருக்கும். காரம், உப்பு எல்லாமே சரியான அளவு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இது எல்லாத்துக்குமே வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு அருமையான சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.